வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் என்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தினம், அந்த தினம் எப்படி கொண்டாடப்படுகிறது அதை பற்றிய செய்திகளை எல்லாம் கடந்த சில நாட்களாக பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நாம் நேற்று கொண்டாடப்பட்ட ஒரு தினம், அதை பற்றி இன்றைக்கு நாம் பேசலாம். நண்பர்களே, இந்த உலகில் மிகவும் ஒரு அழகான உணர்ச்சி என்று சொன்னால் எதை நீங்கள் குறிப்பிடுவீர்கள்? ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான ஒரு கருத்துக்களை அதற்கு பதிலாக சொல்வார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகின் மிக அழகான உணர்ச்சி என்பது கருணை தான். கருணை தான் மனித குலத்தை மேலும் 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 அது பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக, மனிதர்களை எந்த விளிம்பிலும் அவர்கள் அழிந்து விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது. இந்த உலகம் எவ்வளவோ கொடுமைகளால் நிறைந்திருந்த போதும் கூட கருணை என்ற உணர்வு இந்த உலகத்தில் நீடித்திருப்பதன் மூலமாகத்தான் மனிதகுலம் தன்னுடைய கடைசி நம்பிக்கைகளை தக்க வைத்துக் கொள்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த உலகில் பிறரை ஏமாற்றுவதற்காக பயன்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக இருப்பதும் கருணை தான். கருணையின் வழியாக அதிகாரத்தை அடைபவர்கள் இருக்கிறார்கள். கருணையை ஒரு வழிமுறையாக பயன்படுத்தி அவர்கள் ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நவீன யுகத்தில் கருணை செயல்படக்கூடிய பல இடங்களில் ஒன்று சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள். ஒரு தினத்தை இதற்காக கொண்டாடுகிறார்கள். ஜூலை 15ஆம் தேதி சோஷியல் மீடியா கிவிங் டே என்பது தான் அதனுடைய பெயர். அதாவது சமூக வலைத்தளங்களின் மூலமாக பல்வேறு விதமான நற்காரியங்கள் நடைபெற முடியும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, இரத்த தானம் செய்ய வேண்டும் என்றால் சமூக வலைத்தளங்களில் இந்த குரூப் இரத்த வகை தேவை என்று கேட்டால் பலரும் முன்வந்து அதை தர தயாராக இருக்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். அதேபோல் மிக கொடுமையான நோய்களுக்கு ஆட்பட்டு, அதாவது ஒரு அபூர்வமாக வரக்கூடிய நோய்களிலிருந்து தொடங்கி பல்வேறு விதமான நோய்களுக்கான அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வசதி இல்லாதவர்கள் சமூக வலைத்தளங்களின் மூலமாக வைக்கிற கோரிக்கையின் அடிப்படையில் பலருக்கும் பல உதவிகள் கிடைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் கல்வி தொடர்பான விஷயங்கள், படிப்பதற்கான எல்லா திறனும் இருந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இல்லாதனால் படிப்பை தொடர முடியாமல் போனவர்கள், அவர்களுக்கும் கூட சமூக வலைத்தளங்களின் மூலமாக பல உதவிகள் கிடைத்திருக்கின்றன. இப்படியாக பல்வேறு நிலைகளில் மனிதர்களுக்கு உதவக்கூடிய ஒன்றாக, மனிதர்களை ஒரு கருணை சார்ந்து இணைக்கக்கூடிய ஒன்றாக சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன. இந்த உணர்வுகளை மேம்படுத்துவதற்காகவும் பரவலாக்குவதற்காகவும் தான் இந்த சோஷியல் மீடியா கிவிங் டே என்பது பின்பற்றப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு நன்மை தோன்றினாலும் அதனுடைய போலி ஒன்று உடனே தோன்றிவிடுகிறது. எந்த ஒன்று சிறந்ததாக இந்த உலகத்தில் உருவானாலும் அதனுடைய மோசமான ஒரு வடிவம் ஒன்று உருவாகிவிடுகிறது. அப்படித்தான் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி, அதாவது பொய்யான கோரிக்கைகளின் அடிப்படையில் பச்சாதாபத்தை தூண்டி பலனடைபவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். குறுக்கு வழியில் பணம் ஈட்டுவதற்கான வழிகளை சொல்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அதிலொன்று இது போன்ற சில பொய்யான துயரமான ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து பணம் சம்பாதிப்பவர்கள். நாம் நிச்சயமாக சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய எல்லா கோரிக்கைகளையும் புறக்கணிக்க வேண்டியதில்லை. அவற்றை சீர்தூக்கி பார்த்து, அவற்றை ஆராய்ந்து, நம்பகமான ஒரு உதவியாகத்தான் அதை கேட்கிறார்களா என்பதை பரிசீலித்து, நம்மால் முடியுமெனில் நாம் அந்த உதவியை செய்வதில் எந்த தவறும் இல்லை. பலரும் அப்படி உதவக்கூடிய பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சோஷியல் மீடியா கிவிங் டே என்பதில் நாம் சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய உதவிக்கான கோரிக்கைகளை பரிசீலித்து ஒவ்வொருவருமே தம்மால் என்ற உதவிகளை செய்யலாம், அல்லது உதவக்கூடியவர்களோடு உதவி வேண்டுபவர்களை இணைக்கலாம். கருணைக்கு பல பாதைகள், அதில் சமூக வலைத்தளங்களும் ஒன்று என்பதை நாம் நினைவில் கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.